மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடை சமையல் செய்ய போகிறோம். ஃபன் வித் ஒய்ஃப். இதை வந்து அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி பண்ணுறதுக்கும் வறுக்கிறதுக்கும் சுடுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். காடை சாப்பிட போகிறேன்னா என்ன ஆக போகிறேன்னு தெரியல. எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. இதில் வச்சா அரைக்காதான், இதை என்கிட்ட சொல்கிறது இல்லை. இதுதான் அரைக்கிறதா. எனக்கு பிரியா எனக்கு வேணும்னே நீ பண்ணிட்டு இருக்க பிரியா. நீங்கள் இதுதான் நீங்கள் பாருங்கள் மக்களே, இது ஃபுல்லாக வெந்துருச்சு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதே போதுமானது தான். வெந்துருச்சாடா? டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை, ஒன்றுங்க. கொஞ்சம் கருகி போன மாதிரி இருக்கு. தோசைக்கல் சுட்டுதான் சூப்பராக இருக்கு. நான் சரியாக வந்துருக்காதுன்னு நினச்சேன். எல்லாம் தந்தூரி ஆர்டர் இருக்கு. சூப்பராக இருக்கும். சரி, தோசைக்கல்ல போட்டு வெவிச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்டு பாருங்கள், தரமாக இருக்குது. பின்னிட்டேன் நான் இன்றைக்கி. மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடை சமையல் செய்ய போகிறோம். ஃபன் வித் ஒய்ஃப் வீடியோ, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா எடுத்துக்கலாங்க. ஏன்னா இப்போ கேமிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இதை நல்லா கழுவி எடுத்துக்காச்சு. கட் பண்ணி மக்களே இதை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்தாச்சு மஞ்சத்தூள் போட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி இந்த பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி பிடிச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவிச்சிடுறோம். தனியாக அவிச்சு எடுத்துக்கணும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீ என்ன பண்ண போகிற? கிரேவி தானே பண்ண போகிற? அவிச்சு இப்போ வந்து இதை வந்து அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி பண்ணுறதுக்கும் வறுக்கிறதுக்கும் சுடுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவிச்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. உண்மையிலுமே அவிச்சு வைக்கலாம், உனக்கு தெரியாது அதெல்லாம். இந்த வலையில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்படி அளவு பார்த்தீங்கன்னா அதில் உப்பு போட்டாச்சு மக்களே. உப்பு போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டுடலாம் மக்களே. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்துடும். ஓரளவுக்கு வெந்துச்சுன்னா போதும், ஏன்னா அடுத்து நம்ம அதுக்கு நெருப்பில் டேரெக்டாக அதை நம்ம சுட போகிறோம். அதாவது கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி வேக வச்சிடணும். அது உள்ள கறியில் இருக்க எந்த பாக்டீரியாவும் உள்ளது எல்லாம் செத்து போயிடணும். உள்ளே வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான பேஸ்ட் எல்லாமே வச்சுக்கலாம். காட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி மசாலா எடுத்துக்கிட்டாச்சு, சிக்கன் மசாலா எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன சின்னதாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை மிளகா ஆல்ரெடி எடுத்துக்கிட்டாச்சு. இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு அரைச்சி வேண்டியதான். இது உள்ள போட்டாச்சு மக்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு போல தயிர் சேர்த்துக்கலாம். என்னது கருத்தி தெரியாது, தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கலாம். போட்டு முழுகிங்க. அளவு தெரியாமல் காடை சாப்பிட போகிறேன்னா என்ன ஆக போகிறேன்னு தெரியல. எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள். சரி, எனக்கு தெரிஞ்சு மருத்துவ ஆலோசனைப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து நீங்கள் செய்ய தேவை. ஏன்னா நான் வந்து புதிய உணவை வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து என்னை பார்த்து நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். சும்மா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன பையா சொல்கிறேன்? இதானே இதோட முடக்கு. அதான் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஊற்றி அரைச்சிருக்கணும். தயிர் அதிகமாக ஊற்றிட்டேன். ஸோ அதனால் டேமரை வடிகட்டி வச்சுட்டு இந்த மிளகாலாம் அரைப்படாமல் இருக்குது, நம்ம அரைச்சிக்கலாம். இதே மாதிரி சட்னிலையும் தண்ணி வச்சுன்னா கொஞ்சம் எடுத்து கீழே ஊற்றிருங்க, சரியாக போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா
நல்லா இருந்துச்சு மக்களே. இதனால நம்ம மசாலா வந்து நம்மளே ரெடி பண்ணுறோம். இதில் வச்சா அரைக்காதான், இதை என்கிட்ட சொல்கிறது இல்லை. இதுதான் அரைக்கிறதா. எனக்கு பிரியா, எனக்கு வேணும்னே நீ பண்ணிட்டு இருக்க பிரியா. நீங்கள் சரி, நான் இவ்வளோ நேரம் இதில் கூட ஏண்டா அரைக்கல தண்ணி அதிகமாக ஊற்றிடுன்னு வச்சுட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்குது பாரு. இதை போட்டு அரைச்சிருக்கலாம். அதனால நான் அதை போட்டு அரைச்சிட்டு உட்காந்துருக்கேன். மக்களே, இது நல்லா ஜோராக மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா வேற லெவல் வாசம் அடிக்குது மிக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய. பா ஐயோ, இப்பயே அந்த வாசம் வருது. கடையில் இந்த ஹோட்டல்லாம் செய்வாங்களா, அந்த வாசம் எனக்கு அடிக்குது. இதுதான் இது பாருங்க மக்களே, இது ஃபுல்லாக வெந்துருச்சு. ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதே போதுமானது தான். வெந்துருச்சாடா? நல்லா வந்துருச்சு. இன்னும் வருது தான். அப்போ நல்லா சுண்ட வச்சிரும். ஐயோ, இந்த வடிகட்டி தண்ணி கீழே ஊத்துனா புண்ணியமே இல்லை. மக்களே, இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வச்சு எடுத்தாச்சு. ஆவி பறக்குதுங்களா? ஆவி எப்படி பறக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து இப்போ மசாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். கீரி விட்டுக்கலாம். ஆக்சுவலி கீரி தான் வெளியே போட்டுருக்குன்னு உங்களுக்கு இல்லை இது இதுதான் வச்சுருக்கணும். வேக தானே வச்சுருக்கணும். மசாலா ஆட் பண்ணால் தான் நம்ம கீரியே வரும். கீரி விட்டுனா ரொம்ப இது கரைஞ்சிருக்கணும். கோடில் வச்சுக்கணும். சூப்பர் மக்களே. இதில் என்னெல்லாம் போட்டு அரைச்சோம் திரும்ப சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை மிளகா, தயிர், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். பட்டை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அரைச்சி எடுத்து இந்த மாதிரி சுடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மசாலா கிரேவியாக இருக்குது. இது 2 கோழி வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் சுட போகிறோம். 2 கோழி வந்து பார்த்திங்கன்னா கோழிங்கிற காடை. இது வந்து 2 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நெருப்புலேயே சுட போகிறோம். நீ ஏன் பேசாமல் ஊமையாக இருக்க? குக்கு வித் கோமாளிலாம் பார்ப்பில்ல, அதில் எப்படி பேசுகிறாங்க? இது மறைச்சி வைக்க சொல்லி தான் மக்களே ஒரு டைம் மூஞ்சி கட்டி விட்டான். இந்த இது கொஞ்சம் லூஸாக இருக்கு, எனக்கு தெரியல. அவர் டக்குன்னு போய்ட்டு மண்டை வெடிச்சிருச்சு. நல்லா தப்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோசை கல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்க போகிறோம். 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி ஸ்டைலில் வந்து என்னது இந்த வலையில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்படி இதை வந்து ஒன்று ஒன்றா தான் வேக வைக்க முடியும். ஸோ அதனால் ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி மடக்கி உள்ள படுக்க வச்சுக்கலாம். உப்பு இல்லைன்னா அதை தூள் ஊட்டிக்கலாம். அப்புறம் கூட எடுத்துக்கலாம். மைனஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 பொட்டு எண்ணெயை நல்லா ஊற்றி இந்த பாருங்க மக்களே, சூப்பராக இருந்துட்டு இதை சாப்பிட என்ன ஆக போகிறோன்னு தெரியல. அது புது ரெசிபி. யூடியூப்ல தேர்னாலும் கிடைக்காது. வேக வச்சு காடை அப்படின்னு. அடுத்து வந்தீங்கன்னா இதை சுட போகிறோம். இதில் எது டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அது மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். உனக்கு கருவிட போகுது. சத்யபிரியா, ஏன் தனி என்ன பண்ணுறா? சரி யானையில் போட்டு ஆட்டுலாம் வந்து இப்போ யானையில் போட்டு விட்டுருமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் ஹோட்டல்லே பார்த்ததில்ல. இந்த மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். வீட்லேயே சூப்பராக பண்ணி சாப்பிட்லாம். இதில் நீங்கள் சிக்கன் பீஸ் கூட வச்சு சுட்டுக்கலாம்.
பாருங்க. உங்கள் வீட்டில் எப்படியாவது குழம்பிட்டு காமிக்கிறவங்க இருந்தால் காமிங்க. சூப்பராக வந்துட்டு இருக்கு தன்னால கூட. வாசம் வந்து வேற லெவலில் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்கு. ஐயோ இதை பாருங்க, இது ஒரு பக்கம் எண்ணெயில் நல்லா வெந்துட்டு இருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டோம், இதில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் இதில் ஊற்றல. வீடியோ அப்படியே வீடியோ. உங்கள் வீட்டில் எப்படியாவது தினசாக பண்ணுறவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லேட் ஆகும் மக்களே. இது பரவாயில்ல, சூப்பராக சீக்கிரமாக வருது. கூட விரைவில் இந்த சுற்றுலா சொல்கிற அந்த விஷயம் நம்ம அந்த இது வாங்கிடலாம். வலை அடிக்கடி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ற போல இருக்கும் போல. நேரெல்லாம் பண்ணி போதும் போதும் போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல்லில் இருக்கிறத விட இதை பாருங்களா, இது வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லலாம். தோசைக்கல் இருக்கிறத விட இது வேறு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது அந்தளவுக்கு இல்லைனாலும் வெந்துச்சுன்னா ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பட்டர்ஃப்ளை மாரி ஆக்கியாச்சு. ஏன்னா இது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்காதுல்ல மக்களே. இப்போ இந்த பக்கம் இது வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் வந்து செஞ்சதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருப்பில் சுட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் செஞ்சது. எச்சு ஊறுது. டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. அந்த சிக்கன் மாதிரி இல்லை. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வேறு லெவலில் கறியாக இருக்கும். இது எறும்பாக இருக்கிறதுனால மைனஸ் வந்து பூண்டு அதிகமாக போட்டேன். அது கொஞ்சம் தெரியுது, பூண்டு வாசனை நல்லா தெரியுது. அதே உப்பு இல்லை. உப்பு அதிகமாக போயிடுங்கிறது உப்பு கொஞ்சம் போட்டோம். நல்லா டேஸ்ட் கம்மியாக இருக்குது. மற்றபடி வேறு லெவல். அடிப்படையாக அடிப்படையாக இருக்குது. நான் பிரியா உள்ளா கொடுக்குறேன். பிரியா எறும்புலாம் இருக்கும் முன்னுட்டுங்க. கொஞ்சம் கருகி போன மாதிரி இருக்கு இல்லை? சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசைகள் சுட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. இல்லை இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூஸி இருக்குது. இதில் ஜூஸியாக இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா இதில் மைனஸை முக்கி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், காக்கா காலாட்டாக இருக்குது. ஒத்தா இருக்குங்க. அந்த நெருப்பில் சுட்டதுக்கு தோசைகள் சுட்டது தான் சூப்பராக இருக்குது. நான் சரியாக வந்துருக்காதுன்னு நினச்சேன். காட்டு வரேன், இன்னொரு காட்டு தரேன். எனக்கு தரேன்னு சொல்லிட்டதுக்குள்ள அந்த எலும்பவே காலி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கட்ட இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சரி, தோசைக்கல்ல போட்டு வெவிச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்டு பாருங்க, தரமாக இருக்குது. பின்னிட்டேன் நான் இன்னைக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
ப்ளீஸ் ஓகேடா